வேணா இதை வந்துட்டேன். டாக்ஸி வரதாப்பா? வராது. அம்மாவா? யோ பார்த்து பேசு. ஆம்பளை ஐயா. அப்படியா? என்ன சந்தேகம்? சொன்னப்புறம் தான் ஆம்பளைன்னு தெரியுது. நான்சென்ஸ். இப்ப வண்டி வருமா வராதா? நான்சென்ஸ். யாரு? பார்த்து சொல்றேன். என்னத்த பாக்குற? ராசி பலன். எதுக்கு ராசி பலன்? ஒருத்தர் சரியா இருக்கான்னு பாக்குறேன். அதுதான் எதுக்குன்னு. சரியா இருக்கு, உட்காருங்க. சாரி சார், ரொம்ப அவசரமா? ஆமா. ரயிலுக்கா? உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஜோசியம் தான். வாங்க வாங்க. ரயிலுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. சீக்கிரம் போ. உட்காருங்க. வீடு அதனால்தான் முயற்சி பண்ணுவோம். சீக்கிரம் பாரு. டைம் ஆயி போச்சு. ஏறுங்க சார். எங்க ஏறிக்கிறது? ட்ரெயின் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. சாரி சார். இப்ப என்ன செய்யலாம்? உங்க காரை கொண்டு போய் காயலாங்கடையில நிறுத்திட்டு வாங்க. விருந்து வைக்கிறேன். கிண்டல் பண்றீங்க. பரவாயில்ல, நம்ம வீடு பக்கத்துல தான். வீட்டுல இருக்கிற கஞ்சியோ கூட குடிச்சிட்டு படுத்துருங்க. காலையில ரயில பிடிச்சிடலாம். யோ, உங்க வீட்டுக்கா? ஆமா சார், வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க. அம்மா அம்மா. ஏப்பா இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வர? வழியில ஒரு பொண்ணு கிடைச்சதுமா. ஒண்ணு தானே? ஐயோ, அது ஒண்ணு போதாது, 100 பேருக்கு சமம்மா. அந்த பொண்ணு வீட்டுல கோச்சுக்கிட்டு ரயிலுக்கு போயிட்டு இருந்தது. வழியில எங்க கையில ஆப்டுது. ஏமாத்தி இங்க கூட்டியாட்டம்மா. உனக்கு ஏப்பா இந்த வம்பெல்லாம்? ஐயோ மகா பாவம்மா. அவங்க அப்பா அழாத குறையா என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு பேப்பர்ல அறிக்கை விட்டுருக்காரு. சரி சரி, கூட்டிட்டு. அம்மா, அந்த பொண்ணு ஆம்பளை மாதிரி நடிக்குது. நானும் ஏமாந்தவ மாதிரி நடிக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் நடிச்சுட்டா. அது சரி, இது வேறையா? நாம வாங்க வாங்க ஐயா, வாங்க 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 வாங்க. இதுதான் நம்ம வீடு. இவங்க தான் எங்க அம்மா. பேரு அம்மணி அம்மா. சார் பேரு. இங்க என்ன சம்பந்தம் பேச வந்திருக்க? சாருக்கு ரொம்ப கோபமா இருக்காரு போல இருக்க. கோபத்துல தானே வந்திருக்காரு. என்ன சொல்ற? ரயில் தவறிடுச்சுல, அந்த கோபம்னு சொல்றேன். ரயில் ஒண்ணு தவறி போல, இவர் கார் தான் மஸ்காரா போச்சு. காரா? அது வந்துமா, ஐயா ரொம்ப சூடா இருக்காரு. குளிர்ச்சா குடிக்க ஏதாவது கொடுங்க, சரியா போயிடும். ஐயா உட்காருங்க. நம்ம வீடு என்ன இப்படி வரட்டுறீங்க? டிரைவர், எனக்கு படுக்கிறதுக்கு பிரைவேட் இடம் வேணும். நாமெல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எதுக்கு சார் பிரைவேட் இடம்? என் பக்கத்துல யாரும் படுக்க கூடாதியா? நான் படுக்கலாம்ல. யோ, ஓ மை காட், எழுந்திரு. என்ன இப்படி வரட்டுறீங்க? சரி, நான் வெளியே படுத்துக்கிறேன், நீங்க உள்ள படுத்துங்க. அப்பா பாப்பா, என்ன வேற ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல சார்? எப்படிதான் நீங்க இவ்வளவு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் சார் நீங்க அவுட் சைட் ட்ரெஸ் மாத்திட்டு ஹவுஸ் ட்ரெஸ் போட்டீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏன் இவ்வளவு பால் சாப்பிடு. இந்தாங்க.
நீ வெளியே போ. என்ன அவ்வளவு வைதிகமா நான் இருந்தா? ப்ளீஸ் கெட் அவுட். கால் கட்டு கை கட்டு இல்லாத பெண்களுக்கு காதல் இல்லை என்றாலும் காவல் ஒன்று வேண்டும் அம்மா, காவல் ஒன்று வேண்டும் அம்மா. பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா. பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா. கட்டழகை ஆடை கொண்டு சுற்றிவிட்ட கோலம் என்ன, வட்டமிடும் கண்கள் ரெண்டும் கொட்டிவிட்ட பாவம் என்ன, பெண்மை ஒன்று ஆண் என்று மாறி வந்த செய்தி என்ன. பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா. கள்ளிருக்கும் முல்லை மொட்டு கண்ணெடுத்து பார்ப்பதென்ன, கண்ணம் என்னும் வெள்ளித்தட்டு துள்ளி வந்து கேட்பதென்ன, தேரோடு சிற்பம் வந்து ஊர்வலந்தான் போவதென்ன. பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா. பெண்ணுக்கு பெண் காதல் கொள்ளும் கன்னி இன்று போவதெங்கே, முன்னும் பின்னும் காவலின்றி தன்னந்தனியாவதெங்கே, முறை சொல்லும் மாப்பிள்ளை யாருமின்றி செல்வதெங்கே. பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா. அம்மா கலா, கலா கலா, குடும்ப பெண்ணுக்கு இதெல்லாம் அழகாமா? வா வீட்டுக்கு போகலாம். சித்தி என்னை தொடாதே, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அப்பா உன்கிட்ட சரண்டர், அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தொலைலான்னு வந்தேன். சனி என்னை விட்டுதா, யார் யார் ரூபத்திலே வந்து என்னை ஓட்டு ஒதுக்குது. தம்பி நீங்க வருத்தப்படாதுங்க, என் பொண்ணு ரொம்ப நல்லவா, ஆனா கொஞ்சம் கோபம் மட்டும். ஐயோ கொஞ்சமா சொல்லாதீங்க சொல்லாதீங்க, நான் பட்டபாடு எனக்கு இல்ல தெரியும். தம்பி நான் சீக்காளி, ஹார்ட் ரொம்ப வீக், பெட்ல இருக்கேன். கலாவை நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறதா போன் வந்ததும் கார் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் தம்பி. என்ன செய்யறது, பெத்த மனசு பித்து, பொண்ணு மனசு கல்லு. மிஸ் கலாதேவி, ஆத்திரம் தனக்கே ஆபத்து. உங்க அப்பா படுற வேதனை பார்த்தாவது வீட்டுக்கு போய் ஒழுங்கா இருமா. ஓ பாப்பா பாப்பா. தம்பி வீட்டுல யாரு இருக்கா? அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அதோ வாங்க, இவங்கதான்
அம்மா, தங்கமான பிள்ளைய பெற்றிருக்கீங்க. நீங்க ரொம்ப புண்ணியவதி. இவர் பெரிய கடை ராமசாமி இல்ல? இவர் படம். இவர்தான் எங்க அப்பா. இறந்துட்டாங்க. இவரு உங்க அப்பாவா? தம்பி ஜீவா. அம்மா, ஏன் அழுதீங்க? அப்பா முன்னமே தெரியுமா உங்களுக்கு? தெரியுமான்னு நான் கேட்கிறேன் தம்பி. இந்த தெய்வத்தை பற்றி ஆயிரமா பேசுற கடமைப்பட்டிருக்கிறது தம்பி. ஐயா, ஏன் இப்படி துடிக்கிறீங்க? என்ன விஷயம்? நீ தயவு செஞ்சு என் வீட்டுக்கு அவசியம் வரியாப்பா. நீங்க இப்ப புறப்படுங்க, சாயந்தரம் நான் வரேன். நீ அவசியம் பாப்பா. கண்டிப்பா வரேன். வரேம்மா. ஹலோ சாந்தா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன நைட் டியூட்டி முடிஞ்சு வர போல இருக்கு? ஆமா. ஏன் நின்னுட்ட? வா, உள்ள போலாம். சாரி, இன்னும் குளிக்கல கொள்ளல. தினமும் ஆடு மாடெல்லாம் குடிச்சுக்கிட்டா இருக்கு. ஏன் தம்பி, சாந்தா என்ன ஆடா மாடா? அப்புறம் எது வேணாலும் சொல்லட்டுமே. ஐயப்ப இல்லாத அனாதியா திக்கு தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன அன்னைக்கு அந்த முரட்டு மாடு முட்டி எரிஞ்சிருந்தா நான் செத்த இடம் புல்லு முளைச்சு போயிருக்குமே. இவங்க குறுக்கே ஓடி வந்து என் உயிரை காப்பாத்தி அவங்க மாடியிலேயே தங்க எனக்கு இடம் காட்டிய தெய்வம் இல்லையா? நாள் தவறாம நன்றி எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு. வாயால சாப்பாடுன்னு சொன்னா வயிறு ரொம்பிடுமா? என் உயிரே உங்களுக்கு போதாதா? ஐயோ, உன் உயிர் ரொம்ப நல்ல உயிர், அதை நான் ஏன் வீணாக்கணும்? சரி சரி, போய் குளிச்சுட்டு வந்து அம்மா டாக்டர் எடுத்து நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வரமா? என்ன இது, அவனையும் கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்ததும் ஒரு வீச மிளகாயும் ஒரு படி உப்பையும் அடுப்புல அள்ளி கொட்டி உங்க மகனுக்கு திருஷ்டி கழிந்து. பொண்ணுன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். அத்தை, நேற்று எவ்வளவோ பெட்டரா இருந்ததே, இன்னைக்கு ஏன் இவ்வளவு வீக்கா போச்சு? எல்லாம் நான் செய்த பாவம். புரியுது. கலா, நீ ஏன் வீட்டை விட்டு போனேன்? உன்னால தானே மாமாவுக்கு மறுபடியும் மாறுவலி வந்துருச்சு. டாக்டர் தான், நீங்க புதுசா உங்க அத்திக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க தம்பி. வணக்கம் மகா. வணக்கங்க. இவர் டாக்டர் ரங்கசாமி. ஓ அப்படியா? வணக்கம். கண்ணம்மாவோட அண்ணன் மகன். கலாவே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்ச தம்பி இவர்தான். பேரு ஜீவா. ஓ, தேங்க்ஸ் மிஸ்டர் ஜீவா. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன். 4 மணிக்கு அப்புறம் படுக்க போகும்போது ஒண்ணு போட்டு நீ வீட்டுக்கு போயிடு. அப்புறம் அத்தை, வரி அதிகமா இருக்குங்களா? ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உயிர் போனதும் வலி நின்றும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க. தம்பி, நான் ஒரு பாவி. ஆனா உன்னை பார்த்துட்டேன். இனிமே எனக்கு கண்டிப்பா மோட்சம் உண்டு. ஐயா, தம்பி, நான் உங்க அப்பாவுடைய ஆப்ப நண்பன். உங்க அப்பா பெரிய வியாபாரி, பணக்காரன். நான் அப்ப பரம ஏழை. என்னை நம்பி இருந்து உங்க அப்பாவை மோசம் செய்து அவரை ஏழையாக்கி நான் பணக்காரன் ஆயிட்டேன் தம்பி. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் எனக்கு இந்த நெஞ்சு வலி. ஐயா, ஆச்சரியப்படாத தம்பி, அதுதான் நீதி. அது போகட்டும். நான் சொல்ல போறது கொஞ்சம் கவனமா கேளு. என் முதல் சம்சாரம் செத்துட்டான். அவளுக்கு 2 பொண்ணு.
மூத்த பொண்ணு சரசா. அந்த பொண்ணு படம் தான் இது. கலா 2வது பொண்ணு. கண்ணம்மா எனக்கு 2ஆம் தான். பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இந்த டாக்டருக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு கண்ணம்மா எல்லா ஏற்பாடும் செய்து வச்சான். அது பிடிக்காம எல்லார பேச்சும் மீறிட்டு அந்த பொண்ணு ஒரு சர்க்கஸ்காரன் உயிர் போட்டு. இந்த சின்ன பொண்ணுக்கு கண்ணம்மாளை கண்டா பிடிக்கிறதே இல்லை. இந்த மாட்டாந்தாய் கொடுமைமாங்களே, அதுதானுங்களா? தப்பு தம்பி. உண்மையில கண்ணம்மா ரொம்ப நல்லவன். அவ எப்படி நடந்தாலும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அவளோட எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா கலா. இருக்குங்க, கலா கொஞ்சம் ஆத்திரமும் அவசரம் உள்ள பொண்ணுதான். அதை அடைக்க நல்லபடியா வாழ வைக்கத்தான் கடவுள் உன்னை இங்கே கொண்டாந்து விட்டிருக்கிறான். இந்த குடும்பத்தையும் இந்த பொண்ணையும் வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இதுக்கு நீ உறுதி கொடுத்தா போதும். உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது ஏற்பட என்னாலான எதையும் செய்ய நான் எப்போதுமே காத்திருக்கேன். நீங்க வீணா கவலைப்படாம இருங்க, உடம்பு தானா குணமாயிடும். இந்த உறுதிமொழி ஒண்ணு போரும் தம்பி. எனக்கு உடம்பு குணமானாலும் ஆகாட்டாலும் கவலை இல்லை. இன்ஜெக்ஷன் போடணும், வரலாங்களா? வாமா, நான் போயிட்டு வரேங்க. வணக்கம். சரி தம்பி, வரேன் தாத்தா. அம்மா, இப்படி வா, உட்கார். அந்த பையன் ஜீவாவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? என்ன இப்படி கேக்குறீங்க? பார்த்தாலே தெரியுது, தங்கமான பிள்ளை. நம்ம கலாவை அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அவனை விட பொருத்தமான பிள்ளை நம்ம பொண்ணுக்கு வேற யாரும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. உனக்கு சம்மதம் தானே? இப்படிதான் அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிடுவீங்க. நல்ல பிள்ளைன்னா 4 காசை கொடுங்க, வேணுங்கிற உதவியை செய்யுங்க. இந்த பொண்ணு விஷயமும் இப்படி ஆயிட்டா டாக்டர் ரங்கசாமி எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது. அதை கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க. எனக்கும் அவனுக்கும் இதை விட வேற அவமானம் என்ன வேணும்? கண்ணம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணும் பொருளும் அவனுக்கு தான். ஆண்டவன் தீர்ப்பு. எழுமலே, காஃபி அப்பாவுக்கு தானே? ஆமாம்மா. கொண்டா, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். சரிம்மா. அப்பா, அப்பா. கலா அசந்து தூங்குறாங்க, எழுப்பாதமா. அதெல்லாம் எனக்கு தெரியும், ராத்திரி கூட ஒண்ணும் சாப்பிடல. அப்பா, அப்பா. அப்பா, 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 அப்பா. ஐயோ, உயிர் போயிருக்கேன். கலா, மாமா, மாமா, அப்பா நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டார். மாமா போயிட்டார். அழகு கொடுத்து வச்சது அவ்வளவு. தாங்க முடியாத துக்கம்தான். என்ன செய்யறது? நாம் தான் சிறுக சிறுக மனசு தேர்த்து. எனக்கு தான் அவன் முகத்தை பார்க்க கூட கொடுத்து வைக்கல. கேஸ் விஷயமா மெட்ராஸ் போயிருந்தவன் இப்பதான் வந்து. கண்ணம்மா எங்க? அதோ. ரங்கசாமி, வேதாச்சல உடம்பு நல்லா தானே தேறி வந்தது? ஆமா, யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு ஏற்பட்ட ஷாக்கு தான். டாக்டருக்கே புரியாத ஷாக்கா? ஆச்சரியம் தான். ஆச்சரியம் ஒண்ணுமில்லை, அவங்க திட்டப்படி சரியா நடந்துட்டாரு. கலா, பிளீஸ் கொஞ்சம் பேசாம இருக்கலாம். ஐயா யாரு?
நானும் வேதாச்சலமும் இரு உடல் ஒரு உயிர் மாதிரி. அதோட குடும்ப வக்கீல், பேர் பாலசுப்ரமணியன். தம்பி என் பேர் ஜீவன். வீட்டை விட்டு ஓடின என்ன திரும்ப இங்க கொண்டு வந்து சேர்த்து வச்ச இவர் தான். ஆமா, நல்லதுதான் செஞ்சேன். ஆனா அது கெட்டதாப்படுது. நான் என்ன செய்யறது? பாவம், தாயில்லா பொண்ணு, தகப்பனு இறந்துட்டான். ஆஸ்தி பாஸ்தி இருந்து என்னப்பா, அதுக்கு நல்ல ஆதரவு இல்லை. வக்கீல் சார், ஆதரவில்லைன்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணு புத்தியை கெடுத்து வைக்கிறீங்க நீங்க. எங்களை விட யார் ஆதரவு அதுக்கு தேவையில்லை. கலா கல்யாண செலவுக்காக மாமா உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற ரொக்கம் 2 லட்சத்தை உடனே அத்தைகிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு மறுவேளை பாருங்க. நீ யார கேட்கறது? Who are you? ஏதாச்சும் அந்த பொறுப்பை எங்கிட்ட தான் ஒப்படைத்தான். நான் கொடுக்கறாது என் இஷ்டம். அதையும் பார்க்கலாம். என்ன விதவையாக்கி வச்சதும் இல்லாம போயாத போராட்டத்துக்கும் வேதனைக்கும் ஆளாக்கி வச்சிருக்கேன். நான் என்ன பாவத்தை செஞ்சேன்? பாவம் செய்தவன் தான். தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் எனக்கு பகை. ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட வாழ்வா? என்ன இருந்தாலும் பழிபாவத்துக்கு அஞ்சாம உன் சித்தி எப்படி பேசியிருக்கவே கூடாதாம். ஐயா ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? கேளு. எங்க அப்பா பெரிய பணக்காரர், தெரியுமா? தெரியுமே. அவருக்கு வந்ததும் ஆபத்தான வியாதி, அதுவும் தெரியுமா? தெரியும். இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க. செலவு செய்ய எவ்வளவு பணம் இருக்கு. அந்த கத்துக்குட்டி டாக்டர் ரங்கசாமி யாத்தா, அவர்தான் கடைசிவருக்கு அப்பாவுக்கு வைத்தியம் செய்யணுமா? வேற டாக்டர்கள் கூட செய்திருக்கலாம். ஏன் செய்யல? நீ ஏன் சொல்லல? யார் கேட்பாங்க? அப்பா கேட்டிருப்பாரு. எப்படி கேட்டிருப்பாரு? பொண்டாட்டி தாயே பெரிய தாயன் அந்த அம்மா ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் அவரும் ஆடினாரு. அது இருக்கட்டும், அப்பா எழுதி வச்ச உயில் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். சர்க்கஸ்காரனோட ஓடின அக்காவுக்கு சொத்துல எந்த பாத்தியமும் இல்லையா? அடப்பாவமே. இருக்கிற சொத்துல பாதி சித்திக்கும் பாதி எனக்கும். 2 பேர்ல யாராவது இறந்துட்டா உயிரோட இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்து சேர்ந்துடும். இதுதான் சுருக்கம். இவ்வளவு உரிமை இருக்கும்போது ஓடி போறேங்கிற ஏன்? ஓடி போனா உயிராவது மிஞ்சும். இல்லைன்னா அந்த டாக்டர் கழுத்துல என்ன கட்டி போட்டு அவங்க இஷ்டப்படி என்ன ஆட்டி படைப்பாங்க. கலா, கண்மூடி காலம் இல்லை இது. உனக்கு இஷ்டம் இல்லாதப்போ எதுவும் ஒன்ன மிஞ்சி நடந்துடாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். உங்க அப்பா கிட்ட இந்த உறுதிமொழியை நான் கொடுத்திருக்கேன். இருக்கலாம். ஆனா நடுராத்திரியில சித்தி மட்டும் அறையில இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம அப்பா உயிர் எப்படி போயிருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? கலா, அப்பா கொலை செய்யப்பட்டான்னு சொல்றியா? ஆமா. அவங்க இஷ்டத்துக்கு விரோதமா நான் நடக்கிற வரைக்கும் அப்பா உயிர் போன மாதிரி ராத்திரியோட ராத்திரியா என் உயிர் போகத்தான் போகுது. அப்படி நடக்க விட்டா நான் ஜீவா இல்லை. என்ன நம்பு.
எனக்கு ஒண்ணும் தெரியாது. சத்தம் கேட்டு தூங்கினு விழுந்து ஓடி வந்தேன். நீங்க சொல்றது சரியான சமாதானமா இல்லைங்க. கலா சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் திட்டம் போட்டு செயலாத்தான் இருக்கு. இல்லைன்னா கலாவை கொலை செய்ய ஒரு கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ள திடீர்னு எப்படி வர முடியும்? என்ன, கலாவை கொலை செய்யவா? அதுக்கு நான் காரணம் நினைக்கிறீங்க? தம்பி, இதை விட நீங்க என்ன கொண்டு இருக்கலாம். எல்லாம் இழந்த தனி மரணம் இருக்கிற ஒரு மகளையும் பறி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு பேய் மனம் கிடையாது. இது சத்தியம். என்ன நம்புங்க தம்பி, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. சரி, அழாதீங்க. கலாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம். வாங்க கலா. கலா, அக்காவை விரட்டியது முதல் திட்டம். அப்பா உயிரை எடுத்தது இரண்டாவது திட்டம். என் உயிரை எடுத்து வந்தது மூன்றாவது திட்டம். ஆனா இதிலிருந்து தப்பி ஓடிவிட எனக்கு கடவுள் எப்படியோ வழிகாட்டி விட்டார். அம்மா போயிட்டு வரேன். போனாலும் லெட்டர் போடுறேன். சரிப்பா. எங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? பொண்ணை தேடி போறேன். ஏன் நாட்டுல பொண்ணு பஞ்சம் வந்துருச்சா? சாந்தா, அந்த கலா மறுபடியும் ஓடி போயிட்டாராமா? இவர் இந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்க போறாரா? ஏன், உங்களுக்கு வேற வேலை இல்ல? அந்த பொண்ணை விட்டா அந்த குடும்பத்துக்கு வேற யார் வாரிசு சொல்லு? ஊர்ல வாரிசு இல்லாம 1000 குடும்பம் இருக்கு. அத்தனை பேருக்கும் நீங்க தானே வக்காலத்து வாங்கிக்கணும். அடாடாடாடா, பேச்சுல என்ன கிண்டல், என்ன கோபம். சரி, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேனே. அவங்க அப்பா என்கிட்ட சில பொறுப்புகள் ஒப்படைச்சிருக்காரு. அந்த கடமை தான் காரணம். நான் சொல்றது கேளுங்க. எனக்கும் அந்த வீட்டு கதை பூரா ஓரளவு தெரியும். அந்த கலா நல்லவல்ல. அவளை கட்டிக்கிதான் எங்க டாக்டர் பெரிய பெரிய கோட்டை கட்டிட்டு இருக்காரு. அவர் போய் தேடி கொண்டாட்டுமே. சிவா, சாந்தா சொல்றது எனக்கு நியாயமா தப்பப்படுது. அம்மா, சாந்தாவுக்கு தெரியாத உள் விஷயம் அநேகருக்கு அந்த குடும்பத்துல. காரணம் இல்லாம நான் எதுலையும் தலையிட மாட்டேன். என்ன நம்புங்க. உத்தரவு கொடுங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சாந்தா, போயிட்டு வரட்டும்மா. அப்படி சொல்லுங்க. என்ன என்னம்மா மௌனமா இருக்க? மௌனம்னா சம்மதம் அர்த்தமா? அப்படிதானே? பாத்தீங்களா, திட்டம் போட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டீங்களா இல்ல வீட்டை விட்டே தொலைச்சிட்டீங்களா? என்னையா சொல்றேன்? யார்கிட்ட வேலையை காட்டுறேன்? கலாவுக்காக மாமா உங்ககிட்ட கொடுத்திருக்கிற பணத்தை அபேஸ் பண்ண நீங்களா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒழிச்சு கட்ட திட்டம் போட்டு வேலை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். கண்ணம்மா, நீங்க செய்யற பழிபாவத்தை மறைக்க இப்படி ஒரு கதை கட்டுறீங்களா? 2 பேருக்குமே சொல்றேன். ஏற்கனவே நான் இடிஞ்சு போயிருக்கேன். அதை இதை பேசி என்ன ஏன் இப்படி மேலும் மேலும் சித்திரவதை செய்யறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நடிக்கிற நாடகம். வாங்க தம்பி. கலா எங்க தேடியும் கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்காம நான் திரும்ப போறதும் இல்லை. இடம் தெரிஞ்சல்லப்பா நீ போய் தேடுறதுக்கு. அவ அக்கா ஏதோ சர்க்கஸ்ல இருக்காளே, அங்க போய் கூட பார்க்கலாம். எப்படியோ வெற்றியோட வருவேன், கவலைப்படாது. கலாவை தேடி ஆள் போகுது. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலை இது.
ஜீவா கடுதாச்சியா? ஆமா, 2-3 சர்க்கஸ்ல கூட தேடி பார்த்தாச்சாம், கலா கிடைக்கலையா. நல்லதா போச்சு, கிடைக்காமலே போகட்டும். என்ன சொல்ற? சரியாத்தான் சொல்றேன். சொத்து பூரா நமக்கு, வீண் பழியும் வராது. போதும், இத வேற சத்தம் போட்டு சொல்றியா? சும்மா இரு. Come on. Come on. Come on, come on, come on, come on. Come on, come on, come on.
Come on. Me. Come on. Sit down. Come on. Come on. Come on. Lakshmi. Come on. Come on. Come here. Come here. Come here. Come here. Sit down. Sit down. Ladies and gentlemen, I welcome you all. Let me introduce Parakom Parekh. என்ன தெரியல? தெரியவும் இல்ல, நான் கலாவும் இல்ல. நீங்க வெளியே போங்க. இனிமே உங்களை தனியா விட்டுட்டு நான் போறதா இல்ல. மிஸ்டர் ஜீவா, உங்க உருட்டு புரட்டெல்லாம் ஊர்ல நடக்கும், இங்க நடக்காது. ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க, ஒழுங்கா போய் ஊரை சேருங்க. நீங்க இல்லாம நான் ரிட்டர்ன் ஆகிறதா இல்ல. நீங்க கர்ணம் போட்டால் அது நடக்காது. பார்த்தேனே, கர்ணம் போடுறது உங்க தொழிலாச்சே, என்னால அப்படி முடியுமா? சமாஷ் பண்றீங்களா? ஏன் சார், உங்களுக்கு இதயம் இருக்கான்னு கேக்குறேன். சித்தி ஆளை வச்சு என்னை கொலை செய்ய பார்த்தாலே அந்த அரைக்கு கிட்டியா மறுபடியும் என்னை கொண்டு போய் தள்ள பாக்குறீங்க. அந்த அம்மா உங்களுக்கு ஏதாவது பணம் காசு கொடுக்குறேன்னு ஆசை காட்டுறா, என்ன கேளுங்க, நான் கொடுக்குறேன். வாங்கிட்டு போய் பத்திரமா சேருங்க. என்ன கலா, ஏன் இப்படி பேசுற? யார் இவங்க? சாரு கேக்குறியா? சாரு சித்தியோட பிரதிநிதி. மாயமந்திரம் செஞ்சாவது எனக்கு கொண்டு போக வந்திருக்காரு. பேரு நல்லா இருக்கும், மிஸ்டர் ஜீவா. வணக்கம். வணக்கம். நீங்க தான் கலாவோட அக்கா, பேரு சரசா. பேசாதே, பேசல போச்சு.